வாங்க நம்ம எப்படி வெண்டைக்காய் குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து இந்த வெண்டைக்காயை வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து பிசு இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மிதமான தீயில வதக்கி எடுத்துக்கணும். வெண்டைக்காய் குழம்புக்கு நம்ம இந்த பொடி வந்து முதலையே தயார் பண்ணி வச்சுக்கிறோம். அது எப்படின்னா உளுந்து பருப்பு அரை டம்ளர் அப்படின்னா கடலைப்பருப்பு அரை டம்ளர், அரிசி அரை டம்ளர், பொட்டுக்கடலை அரை டம்ளர் சம அளவு எடுத்துட்டு அரை டம்ளர் எடுத்து அதை வந்து கடாயில் வந்து வறுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். அந்த பொடி வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணும்போது சுவை அருமை. இதுக்கு வந்து எண்ணெயில் கொஞ்சம் கூட ஊற்றிடாதீங்க. எண்ணெயே இல்லாமல் வந்து இப்படி இந்த மாதிரிக்கு பிசு இல்லாமல் வளவளப்பு இல்லாமல் இப்படி நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வந்து தாளிக்கிறப்ப வந்து இதே கடாயை யூஸ் பண்ணிடாதீங்க. வேற ஒரு கடாயில் வந்து தாளிக்கணும். இதே கடாயை வச்சிடக்கூடாது. இந்த மாதிரிக்கு வதக்கிஇருக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு தட்டத்தில் போட்டு வச்சுக்கலாம். வேற ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் வந்து கடுகு சிறிதளவு போட்டுக்கோங்க. இது கடுகு பொரிச்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு வெங்காயம் வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் ஒரு வதக்கிட்டு தக்காளி வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வெங்காயம் வதங்கினோடனே சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளிக்கு பதிலாக புளி சேர்த்தும் பண்ணலாம். கமெண்ட் பண்ணுங்கள் புளி சேர்த்து எப்படி செய்யறது அப்படின்னு என்ன சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சு ரெசிபி வீடியோ போடுறோம். அப்புறம் வெண்டைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். அதை வதக்கிட்டு அடுத்து நம்மளுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வெண்டைக்காய் குழம்புக்கு ஒரு பொடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். இந்த குழம்புல ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.